இன்னைக்கு வீடியோல ஆட்டோஃபில் ஆப்ஷன்ஸ் எப்பெல்லாம் வேலை செய்யாது அப்படின்ற சினாரியோ பத்தி பார்க்க போறோம். நம்ம கிட்ட ஒரு யூசர் கேட்டிருக்காரு, ஃபில் டேஸ், ஃபில் மந்த் எட்ஸெட்ரா நாட் ஷோயிங் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதோட சினாரியோஸ் ஒன்றுன்னா பார்ப்போம். முதல் விஷயம், உங்களோட டேட்டா வந்து ஃபில்டர் ஆயிருக்கு, ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷனோட ஃபில்டர் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ இந்த ஆட்டோஃபில் ஆப்ஷன் ஒர்க் ஆகாம போறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை செக் பண்ணுங்க. செகண்ட், ப்ரொடெக்ஷன். உங்க ஷீட்டு அப்படின்றது வந்து ப்ரொடெக்ஷன் ஆயிருக்கா? நம்ம ஃபைல் பாஸ்வேர்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவோம்ல, அது மாதிரி ஷீட்டை பாஸ்வேர்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு பாருங்க. அந்த மாதிரி இருந்தா கூட உங்களுக்கு ஆட்டோஃபில் ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகாது. தேர்ட் வந்து கால்குலேஷன் மோட். அதாவது நமக்கு எந்த ஃபார்முலா போட்டாலும் ஆட்டோமேட்டிக் மோட், மேனுவல் மோட்னு ரெண்டு இருக்கு. அது எப்படிங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இங்க மேல ஃபார்முலான்னு ஒரு பார் இருக்கா, மெனு, இதை கிளிக் பண்ணுங்க. அப்படியே ரைட்ல வந்தீங்கன்னா இந்த இடத்துல கால்குலேஷன் ஆப்ஷன்ஸ் ஒன்று காட்டுதா, இதை கிளிக் பண்ணுங்க. இது எப்பவுமே ஆட்டோமேட்டிக்ல இருந்தாதான் அப்பப்போ உங்களுடைய ஆன்சர் காட்டிக்கிட்டே இருக்கும். எந்த ஃபார்ம்ல போட்டாலும் ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்கா காட்டும். இது மேனுவலா இருந்தது அப்படின்னா நீங்க F9, உங்க கீபோர்ட்ல F9 கொடுத்தா மட்டும்தான் அது திரும்ப ட்ரிகர் ஆகும். இல்லைன்னா அது வெயிட் பண்ணிட்டே இருக்கும் உங்களுடைய ரிசல்ட்காக. ஸோ இந்த மாதிரி ஏதாவது சேலஞ்ச் இருக்கான்னு பாருங்க. அடுத்தது டேட்டாவுடைய பேட்டர்ன். இப்போ நீங்க போட்டிருக்கிற பேட்டர்ன் வந்து எக்ஸலால அது ரீடபிள் ஃபார்மேட்ல இருக்கா, டேட்னா டேட் ஃபார்மேட், டைம்னா டைம் ஃபார்மேட், அந்த மாதிரி பேட்டர்ன் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க. முக்கியமான விஷயம் உங்களுடைய செட்டிங்ஸ். என்ன பண்ணாலும் எனக்கு இங்க பாருங்களேன், இந்த இடத்துல இந்த டிராப் டவுன் மெனு வருது பாத்தீங்களா, இந்த பிளஸ் சிம்பிள் தெரியுதா, இந்த பிளஸ் சிம்பிளே தெரிய மாட்டேங்குது அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும்னா, ஃபைல், ஆப்ஷன்ஸ், அட்வான்ஸ்டு ஒன்று இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல முக்கியமான விஷயம், இந்த எனேபிள் ஃபில் ஹேண்டில் அண்ட் செல் டிராக் அண்ட் ட்ராப்னு ஒரு ஆப்ஷன் டிக் இருக்கணும். இப்போ இது பாருங்களேன், நான் டிக்கை எடுத்து விட்டுறேன், ஓகே கொடுக்குறேன். இப்போ நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ப்ளஸ் மார்க்கே வரல பார்த்தீங்களா. எதை செலக்ட் பண்ணி ப்ளஸ் மார்க்கே வரல பாருங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் அட்வான்ஸில் எனக்கு இது டிக் இருக்கணும். எனேபிள் ஃபில் ஹேண்டில் டிக் இருந்தால் மட்டும்தான் எனக்கு இந்த ப்ளஸ் சைன் வரும். அப்போ தான் நான் கேட்குற எல்லாமே வரும். எனக்கு ஃபில் மந்த் வீக் எல்லாமே எனக்கு வரும். அடுத்தது நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் எக்ஸலான்னு பாருங்கள். அதுவும் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் பார்க்க வேண்டியது, எல்லாமே பார்த்துட்டேங்க, என்ன பண்ணாலும் எனக்கு இந்த அவுட்புட் போகலை அப்படின்னா ஒரு வாட்டி உங்கள் சிஸ்டமை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா டிஎல்எல்னு சொல்லுவோம், டைனமிக் லிங்க் லைப்ரரி. சம்டைம்ஸ் இந்த ஃபைல்ஸ் வந்து கரப்டாக இருக்கும். எப்போ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிச்சஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ இதெல்லாம் தான் பாசிபிள் ஆப்ஷன்ஸாக இருக்கும் உங்களுடைய ஆட்டோஃபில் ஆப்ஷன் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அவ்வளோதான்.